உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது தமிழ்நாடு அரசின் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறையால் தமிழரசு அச்சகத்தின் மூலம் வெளியிடப்பட்டுள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு மலர் 3 தொகுதிகளையும் வெளியிட்டு சிறப்பிக்கிறார்கள். நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ரமேஷ், தற்போது முதலமைச்சர் அவர்கள் புகைப்பட கண்காட்சியை பார்த்துக் கொண்டிருப்பதை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடத்திற்கு அருகே கலைஞர் நூற்றாண்டு நிறைவு புகைப்பட கண்காட்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு புகைப்பட கண்காட்சியை திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் 5 முறை தமிழகத்தின் முதல்வராக பணியாற்றியவர், 5 முறை தமிழகத்தில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றியவர். அவருடைய வாழ்க்கை வரலாறு, அதே போல முதலமைச்சராக அவர் ஆற்றிய பணிகள், அவருடைய அரசியல் வாழ்க்கை எல்லாமே இங்கு ஒரு புகைப்பட கண்காட்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புகைப்பட கண்காட்சியை தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு பிறந்த நாள் தொடக்க விழா என்பது கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி தொடங்கியது. கடந்த ஒரு வருடமாகவே அரசு சார்பிலும் திமுக சார்பிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே இங்கு ஒரு சிறப்பு புகைப்படமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புகைப்பட கண்காட்சியை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு வருகிறார். அடுத்தபடியாக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாறு என்பது ஒரு குறும்படமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குறும்படத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக 5 முறை முதலமைச்சராக இருந்தபோது அவர் ஆற்றிய திட்டங்கள் எல்லாமே இந்த குறும்படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதனை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். இதற்கு அடுத்தபடியாக கோடம்பாக்கம், அதே போல அண்ணா அறிவாலயம் போன்ற பல்வேறு இடங்களுக்கும் இன்று செல்ல இருக்கிறார். ஒரு பக்கம் அரசு சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கட்சி சார்பிலும் நிறைய நிகழ்ச்சிகள் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 101வது பிறந்தநாள் விழாவாகவும், அதே போல கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவாகவும் திமுகவினர் கொண்டாடி வருகிறார்கள். அந்த வகையில் முதலாவதாக மெரினாவில் இருக்கக்கூடிய நினைவிடத்தில் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலாவதாக பங்கேற்றிருக்கிறார். இதற்கு பிறகு ஓமந்தூராரிலும் அரசு சார்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிலைக்கு மரியாதை செய்யக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அங்கேயும் முதலமைச்சர் செல்ல இருக்கிறார். அதற்கு பிறகாக அறிவாலயம், அண்ணா அறிவாலயத்தில் முன்னாள் முதல்வர் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி அங்கு வரக்கூடிய நிர்வாகிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திக்க இருக்கிறார். ரமேஷ், தற்போது இந்த புகைப்பட கண்காட்சியை பார்ப்பதற்கு பொதுமக்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கா? முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்தை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் பொதுமக்கள் பார்வையிட்டு வருகிறார்கள். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடம் என்பது புனரமைக்கப்பட்டு தினமும் பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் நூற்றாண்டு நிறைவு விழா கொண்டாட்டமாகவும் 101வது பிறந்தநாள் கொண்டாட்டமாகவும் இந்த சிறப்பு புகைப்பட கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை பொதுமக்கள் பார்வையிடுவதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடத்துக்கு வரக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே இந்த புகைப்பட கண்காட்சியை பார்வையிடலாம். அதே போல முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்று குறும்படம் என்பதும் ஒளிபரப்பப்படுகிறது. அதையும் பார்வையிடலாம். அதற்கான ஏற்பாடு என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடத்தில் கலைஞர் அருங்காட்சியகம், கலைஞர் நூலகம் என்று பொதுமக்கள் பார்வையிடுவதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் இந்த நூற்றாண்டு நிறைவு விழா என்பதால் ஒரு சிறப்பு ஏற்பாடாக சிறப்பு புகைப்பட கண்காட்சி, கலைஞர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிறு வயது முதல் முதல்வராக பணியாற்றி 2018ஆம் ஆண்டு அவர் மறைந்தது வரை அவர் ஆற்றிய பணிகள் எல்லாமே இந்த சிறப்பு புகைப்படமாக அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த குறும்படமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறும்படம் ஒரு 20 நிமிடம் ஓடக்கூடிய குறும்படமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 3 வருடமாகவே திமுக ஆட்சியில் செயல்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களுக்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பெயரை வைத்து அந்த திட்டங்களை எல்லாம் செயலாற்றி வருகிறார். அந்த வகையில் இன்று நூற்றாண்டு நிறைவு விழா கொண்டாட்டம் என்பதால் ஒரு சிறப்பு ஏற்பாடாகத்தான் அரசு சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் குறும்படத்தை பார்வையிட்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1924 ஆண்டு பிறந்தார் கலைஞர். 95 ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்தார் என்பதை விட வாழ வைத்தார். தனது திட்டங்களின் மூலமாக வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறார். திருவாரூரில் பள்ளி படிப்பு முடித்த கலைஞர் இலக்கியம், இதழியல், கலை, அரசியல், நாடகம் என பல்துறை ஆற்றல் கொண்டவராக கருவானதும் உருவானதும் ஒளி வீசியதும் திருவாரூரிலேயே தொடங்கிவிட்டது. தனது வயதொத்த மாணவ கண்மணிகளோடு சேர்ந்து தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் தொடங்கினார். திருவாரூரின் புலி இளைஞர் கான் என்று 16 வயதில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனால் அடையாளம் காணப்பட்டார். தலைதாளா பகுத்தறிவு சிங்கம் தந்தை பெரியாரின் குடியரசு இதழை குருகுலமாக கொண்டு வளர்ந்தார். பேரறிஞர் அண்ணாவின் திராவிட நாடு இதழில் கால் சட்டை பருவத்தில் எழுதி இடம் பிடித்தார். ஊறி வந்த அரசியல் சமூக சிந்தனைகளை வடித்தெடுக்க 18 வயதிலேயே முரசொலி இதழை தொடங்கினார். தனது அரசியல் கொள்கையை தனக்கு வசப்பட்ட தமிழ் வழியில் எல்லாம் நனைத்துக் கொடுத்தார் கலைஞர். நாடகமா, தூக்குமேடை, திரைப்படமா, பராசக்தி, உரையோவியமா, குரலோவியம், காவியமா, தாய்க்காவியம், சமூக புதினமா, புதை, வரலாற்று புதினமா, பாயும் புலி பண்டாரக வன்னியன், கவிதையா, கவிதை அல்ல, சிறுகதையா, கிழவன் கனவு, தன்வரலாரா, நெஞ்சுக்கு நீதி, பொன்மொழிகளா, சிறையில் பூத்த சின்ன மலர்கள், கட்டுரையா, பேசும் கலை வளர்ப்போம், இப்படி வாழ்ந்த காலம் முழுக்க எழுத்தை வரைந்து தள்ளியவர் கலைஞர். எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமண்ணா என்று கலைஞர் சொல்லும் போது அழாதவர் யார்? கெஞ்சினார், கொஞ்சினார், அவளோ மிஞ்சினார் என்று கலைஞர் எழுதும்போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்திய பின் புகைப்பட கண்காட்சியை பார்த்தார். தொடர்ந்து குறும்படத்தையும் பார்வையிட்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.